வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் மேற்கு பகுதிகளில் முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவது பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின், அதே மாதிரி பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் ஒரு பயணிகள் ரயில் போய் அங்கிருந்து மீண்டும் எர்ணாகுளத்துக்கு செல்கிறது. மற்றபடி பொள்ளாச்சி வழியாக சில ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சிக்கு கூடுதலாக இன்னும் அதிக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. அந்த வகையில் பாலக்காட்டிலிருந்து தினமுமே காலையில் 6-5 மணிக்கு புறப்பட்டு நிலம்பூர் ரோடு வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினை, இந்த ரூட்டில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் ஒரு காலத்தில். இப்போ அது இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அதிகப்படியான தொழில் வாய்ப்புகள், வணிகம் இது சம்பந்தமாக அந்த ரூட்டில் போகிறவங்க அதிகம். ஏன்னா தேக்கு மர உற்பத்தி அப்படிங்கிறது அதிக அளவில் அங்கே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலை பொள்ளாச்சியில் இருந்து இயக்குனாங்க அப்படின்னா, நிச்சயமாக பொள்ளாச்சியிலிருந்து புறப்பட்டு பாலக்காடு, சொர்ணூர் வழியாக இந்த ரயிலானது நிலம்பூர் சாலை வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிக்கு நம்ம இப்போ போகணுன்னாலும் பாலக்காட்டில் போய் அல்லது சொர்ணூரில் போய் போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது டைரெக்டாக பொள்ளாச்சியிலிருந்து இயக்கப்படும் போது இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் மாலை 4:20 மணிக்கு கிளம்பி 7:25 மணிக்கு பாலக்காடு வரக்கூடிய ட்ரெயினை தொடர்ந்து பொள்ளாச்சி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும். இந்த ரயில் பொள்ளாச்சி நிலம்பூர் சாலை ரயிலாக இயக்குனா இன்னும் அதிகப்படியான மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா மேம்படும், தொழிலும் மேம்படும் அப்படிங்கிறது ரயில்வேவுக்கு பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேறுமா? பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.